सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 39வது श्लोकम्. आरामस्मृतिजायमानपुलकस्त्वामत्र रुद्धास्म्यहं सीतेऽस्म्यादरवानतीव समरारम्भे खरध्वंसिना आशान्तप्रथितप्रतापविसरः किञ्चास्मि रक्षोधम प्रागाकारपिधानमेव ननु ते व्याख्याति सर्वान् गुणान्. இந்த ஸ்லோகமும் சார்துல விக்கிரத்துல இருக்கு. பதச்சேதः ஆராமஸ்மிருதி ஜாயமான புலகः த்வாம் அத்ர ருத்தா அஸ்மி அஹம் சீதே அஸ்மி ஆதரவான் அதீவ சமராரம்பே खरध्वंसिना आशांत प्रथित प्रताप विसरः किंच अस्मि रक्षः अधम प्राग आकारपिधानम् एव ननु ते व्याख्याति सर्वान् गुणान्. இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி பண்றான் சீதையை கவர்வதற்கு. என்ன அப்படின்னு சொன்னா, உன் மேல நான் ரொம்ப அனுராகம் வச்சிருக்கேன், பிரியம் வச்சிருக்கேன். நீ இங்கிருந்து போயிட்டேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். ராமன் உன்னை கூட்டிட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சில ஆசை வார்த்தைகளும் சொல்லி, கூடவே நான் ராவணனோட யுத்தம் புரியறதுக்கு ரொம்ப ஆசையோடு இருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சீதையை கவர்றதுக்கு அன்பான வார்த்தைகள், நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், இந்த மாதிரியானது. யுத்தத்திலே எனக்கு ராமரோடு சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன், நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்படின்னு சொன்னா சீதை பயந்துருவா இல்லையா? அதே மாதிரி நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லை, இந்த திக்குகள் எல்லாம் என்னுடைய வீரமானது பரவி இருக்கு. அதனால நான் யுத்தத்துக்காக காத்துட்டு இருக்கேன், சீக்கிரமா வரணும் அப்படின்னு. இந்த மாதிரியான வார்த்தைகள் ராவணன் சீதை கிட்ட சொல்றான். ஆனா சீதை இதுக்கு மயங்காத, அவன் சொன்ன சொற்களை வச்சுட்டு அவனுடைய உண்மையான பிரதாபம் என்னது, உண்மையான பயம் எதுல அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்போ நம்ம ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். சீதே ஆராம ஸ்மிருதி ஜாயமான புலகா, நான் உன்னை இந்த இடத்துல, இந்த வனத்துல வச்சிருக்கேன், கொண்டு அடைச்சு வச்சிருக்கேன். துவாம் உன்னை, அத்திர இந்த அசோக வனத்தில், ருத்தா ஸ்தாபிதா அஸ்மி, உன்னை ஒரு இடத்துல வச்சிருக்கேன், இந்த ஒரு எங்கேயும் போயிடாதபடி வச்சிருக்கேன். இந்த வனத்தை நினைச்சுண்டு எனக்கு என்ன ஆறுது தெரியுமோ, உடம்புல ரோமாஞ்சம் வருது, ஒரு சிலிர்ப்பு வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வனத்துல நீ இருக்கிறதுனாலையும் இந்த வனத்தோட நினைப்பு வரும் பொழுது உன்னுடைய நினைப்பு எனக்கு ஏற்படுறது, அதனாலேயே என் உடம்புல ஒரு சிலிர்ப்பு மயிர்கூச்சல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு ஏற்படுறது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன் மேல ஒரு அனுராகமா இருக்கேன், பிரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, துவாம் உன்னை, அத்திர இந்த அசோக வனத்தில், ருத்தா அஸ்மி, அதனால என்ன ஆறுது, ஆராம ஸ்மிருதி, ஆராமஹன வனம், இந்த வனத்தினுடைய ஸ்மிருதி நினைவு ஏற்படும் பொழுது, ஜாயமானஹா எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது, புலகஹா, புலகஹான்னு சொன்னா அந்த மயிர்கூச்செறிதல், அப்படி எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. அந்த அளவுக்கு நான் மேல பிரியம் வச்சிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு அன்பு கொண்ட நான் வருத்தப்படுறேன். என்னன்னு, ஒருவேளை ராமன் உன்னை எடுத்துன்னு போயிடுவானோ அப்படின்னு. இது எதுக்காகன்னு சொன்னா, இந்த பெண்களை கவர்றதுக்கு உண்டான சில ஆசை வார்த்தைகள். இப்படி ஒரு விதமா முயற்சி செஞ்சிருக்கான். அடுத்தது, சீதே, ஹே சீதையே, அஸ்மி ஆதரவான் அதீவ சமராரம்பே, சமராரம்பே யுத்தத்தை ஆரம்பிக்கணும், யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல
அதீவ ஆதரவான் அஸ்மி, ரொம்ப ஆசை கொண்டிருக்கிறேன். ஏன் யாரோட? கரத்வம்சினா, கரனை கொன்றவனான ராமனோடு போர் இடுவதற்கு. கரஹான்னு ஒரு அசுரன், ராவனுடைய தம்பி. நான் இதை பார்த்துருக்கலாம். இந்த சூர்பனக முதல்ல கரண் கிட்டதான் கம்ப்ளைண்ட் பண்றான், புகார் கொடுக்குறா, இந்த மாதிரி 2 பேர் என்ன அவமானப்படுத்திட்டா அப்படின்னு. அந்த கரனும் ராமரோட யுத்தம் புரிய சென்று மரணம் அடைஞ்சான் அப்படின்னு தெரியும். இந்த கரண் யாரு? ராவனுடைய தம்பி. தன் தம்பியினுடைய மரணத்திற்கு பழிவாங்க எண்ணி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான் ராவன். அந்த ராமரை எப்படியாவது பழி வாங்கணும். இப்போ இந்த சீதையின் வியாஜமாக யுத்தம் வரப்போறது. அந்த யுத்தத்துல கரத்வம்சினா, கரனை கொன்றதான ராமனோடு போர் புரிய அதீவ ஆதரவான் அஸ்மி, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் அப்படின்னு 2வது சொல்றான். சரி, அப்படி ஆர்வத்தோடு இருக்கான சரி, ராமரோடு போர் புரியுற அளவுக்கு இந்த ராவனுக்கு சக்தி இருக்கா? சீதை ஒரு வார்த்தை சொல்லிடலாம், நீ ஆசைப்படுற சரிதான், ஆனா ராவன் கிட்ட அடி வாங்கிடுவே அப்படின்னு சொன்னா இவனுடைய திட்டம் எல்லாம் போச்சு. அதுக்காக என்ன சொல்றான்? தன்னுடைய புகழ் எப்பேற்பட்டதுன்னு சீதைக்கு நினைவூட்டி பயமுறுத்துறான். எப்படி? ஆசாந்த பிரதித பிரதாப விசரஹா, என்னுடைய அந்த பிரதாபம் இருக்கே, பராக்கிரமம், இதனுடைய கர்ஜனை, விசரஹான்னா கர்ஜனை, இந்த கர்ஜனை எதுவரையில் சென்றிருக்கு? ஆசாந்த பிரதிதா, ஆஷா அப்படின்னா திக், திக்குகளுடைய எல்லை வரையில பிரதிதா பரவி இருக்கு. என்னுடைய இந்த பராக்கிரமத்தினுடைய கர்ஜனையானது எல்லா திக்கினுடைய கடைசி வரையில சென்று அடைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு விரிவடைந்து இருக்கு. அதனால எனக்கு ராமரோட சண்டை புரியறதுக்கு ஒரு ஆர்வம் மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு பராக்கிரமும் இருக்குன்னு சீதைக்கு போதிக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த சீதை பதில் சொல்றா. இப்போ அதமா, ஹே ராட்சசனே, ராட்சசனுள் மிகவும் கீழ்த்தரமானவனே, அதமஹா பிராக் ஆகார பிதானமேவ நனுதே வியாக்கியாதி சர்வான் குணான். தே, உன்னுடைய சர்வான் குணான், நீ இப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நான் பராக்கிரமி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன், உன்னுடைய அத்தனை குணங்களும் நீ முன்னாடி ஒரு காரியம் பண்ணினே இல்லையா, அந்த காரியமே உன்னுடைய குணங்கள் எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணிடுது. அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய குணங்கள் எல்லாம் அது வெளிப்படுத்துது. எது வெளிப்படுத்தியது? பிராக் ஆகார பிதானம். பிராக் முன்பு, நீ என்னை கடத்திட்டு வர்றதுக்காக, ஆகாரம்னா ஸ்வரூபம், பிதானம்னா மறைத்தல். நீ ஸ்வரூபத்தை மறைச்சு, அதாவது ராவணனா வராத ஒரு எதியா ஆகாரத்தை, ஸ்வரூபத்தை, உன்னுடைய அந்த ஒரு ஸ்வரூபத்தை பிதானமேவா மறைச்சு இல்லையா, அந்த ஒரு காரியமே பிராக் முன்பு ஆகார பிதானமேவா ஸ்வரூபத்தை மறைத்தாய் என்ற அந்த ஒரு செயலே என்ன செய்கிறது? தே, உன்னுடைய சர்வான் குணான், உன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எது? பராக்கிரமமா இல்ல பயமா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வியாக்கியாதி, தெளிவா எடுத்து உரைக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒரு வீரனா இருந்தால் சண்டை போட்டுல கூட்டு போயிருக்கணும், ஏமாத்தி போயிருக்கேன்னாலே உன்னுடைய அந்த பராக்கிரமம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உன்னுடைய அந்த வேஷத்தை மறைச்சு வந்தியே அது தெரிஞ்சு போயிடுது. அந்த காரியமே எல்லாம் உன்னுடைய குணங்களையும் வெளிப்படுத்தியது. இது மேலோட்டமான அர்த்தம். இதுல இந்த வார்த்தையை விளையாட்டு எப்படி விளையாடுறா அப்படின்னு சொன்னா, பராக் முன்பு, ஆகார பிதானம். ஆகாரம்னா ஆ என்கின்ற எழுத்து, பிதானம்னா மறைத்தல். நீ சொன்னியே சில விசேஷணங்கள், அட்ஜெக்டிவ் எல்லாம் கொடுத்தா இல்லையா, நான் அப்பேற்பட்டவன் இந்த மாதிரி எல்லாம், அந்த விசேஷணங்கள்ல ஆ என்கின்ற எழுத்தை மறைத்து சொன்னால் அதுதான் உன்னுடைய நிலை என்பதை வியாக்கியானம் படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஒரு பதம் சொல்றேன். ஆராம ஸ்மிருதி ஜாயமான புலகா அப்படின்னு பதம் இருக்கு. இதுல ஆ அப்படிங்கிற எழுத்தை மறைச்சாச்சுன்னா, விதானம் பண்ணியாச்சுன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? ராம ஸ்மிருதி ஜாயமான புலகா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 2வது பாதத்துல ஆதரவான அதீவ சமாராரம்பேன் இருக்கு. இதுல ஆ எடுத்தாச்சுன்னு இருக்கும், தரவான் அதீவ சமாராரம்பே. அப்புறம் 3வது பாதத்துல ஆசாந்த பிரதித பிரதாப விசரஹா அப்படின்னு இருக்கு. இதுல ஆ எடுத்தாச்சுன்னா
சாந்த பிரதித பிரதாப வீரஹா அப்படின்னு 3 பதங்கள்ல கிடைக்கும் நமக்கு. இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பாருங்க. முதல் பதம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, நீ இருக்கக்கூடியதான இந்த வனத்தை நினைச்சாலே எனக்கு ஒரு புல்லரிக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த ரோமாஞ்சம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா. இப்போ என்ன அடுத்து எடுத்தாச்சு. 6ஆம் ஆ போயிடுச்சு. இப்ப என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டா, ராமஸ்மிருதி ஜாயமான புலகா, ராமன் அப்படின்னு நினைச்ச உடனேயே எனக்கு வந்து என்ன ஆடுறதுன்னா மயிர் கூச்சி எறியுது அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துடுது. முன்னாடி அந்த சீதையை பத்தி அவன்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த அனுராகத்தை சொல்றதா இருந்தது பதம். இப்போ அவன்கிட்ட இருக்க பயத்தை வெளிப்படுத்தியதா இருக்கு இந்த பதம். ராமஸ்மிருதி, ராமனுடைய நினைவு வந்த உடனேயே எனக்கு இந்த பக்கம் அந்த என்ன சொல்றது, புலகாங்கிதம் வந்துடுறது. பயத்துல, ஆசையில இல்லை. சீதை முன்னாடி சொன்ன பதத்துல என்ன என்ன பாவத்துல அவனுக்கு அந்த ரோமாஞ்சம் வந்தது, இப்போ என்ன பாவத்துல ரோமாஞ்சம் வருதுங்கிறது நம்ம கவனிக்கணும். அடுத்தது சமராரம்பே ஆதரவான் அதீவ அப்படின்னு சொன்னான். கரத்வம்சன் கரணை துவம்சம் பண்ணினா அந்த ராமரோட சண்டை போடுறதுக்கு நான் ரொம்ப ஆதரவோடு தயாரோடு இருக்கேன்னு சொன்னான் இல்லையா. இப்ப என்ன ஆயிடுத்து, தரவான், தரஹான்னா பீதி, பயத்தோடு இருக்கேன். என்னன்னு, கரண் போன்ற பலசாலியா இருக்கக்கூடியதான ராட்சசர்களே ராவன் கொண்டுட்டானே, என்னால என்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தரவான் அஸ்மி, பயத்தோடு இருக்கேன்னா. இதுல இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுல அவர் வரப்போறார், சீதையை கூட்டின்னு போறதுக்காக சண்டை போட போறார். என்ன பண்ணிடுவாரோ, ஏன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை, ஏற்கனவே கரண் போன்ற பலசாலியை கொன்றவர் அப்படிங்கிறதுனால பயம் வருது. அப்புறம் சாந்த பிரதித பிரதாப விசரகா, முன்னாடி இவன் வந்து ரொம்ப புகழ கொண்டு இவனுடைய பராக்கிரமமானது எல்லா திக்குகளையும் கடைசி வரையில போய் சென்று இருந்தது. இப்போ இவனுடைய இந்த தவறான செய்கையினால இவனுடைய புகழ் வந்து சாந்தம் ஆயிடுது, நஷ்டம் ஆயிடுது. சாந்த பிரதித பிரதாப விசரகா, முன்னாடி எப்பேற்பட்ட ஒரு புகழ் இருந்ததோ இப்போ அந்த புகழ்ல அப்படியே அமைதியாயிடுது, நாசம் ஆயிடுது. ஏன், செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சதுனால. இப்பேற்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவனுடைய வாயால வந்த பதங்களை வச்சு ரொம்ப அழகா அவனுடைய நிலைய சீதை அவனுக்கு புரியும்படி சொல்லியிருக்க. அடுத்தது 40வது ஸ்லோகம். ஈதித்யங் நிஜ பந்து பௌர பரிஷத்தோஷ்டுயமானோஸ்மியஹம் சாந்தாதங்க நிமித்த பூத சரித சீதேஸ்மியஹம் பஷ்யமாம் நித்யம் கிஞ்ச தனோபலப்த்யனுகுண வியாபார ஏவாஸ்மிரே ஸ்வைரம் ஜல்ப முஹுர்நிகார விஷயா பிராகேவ தேமி குணாஹ. இந்த ஸ்லோகமும் சார்தூல விக்கிடத்தில் தான் இருக்கு. இதனுடைய பதச்சேதம் ஈதித்யங் நிஜபந்து பௌர பரிஷத்தோஷ்டியூயமானஹா. ஒரே பதம், ஈதித்யங் நிஜபந்து பௌர பரிஷத்தோஷ்டூயமானஹ. அஸ்மி அகம் சாந்தாதங்க நிமித்த பூத சரிதः சீதே அஸ்மி அகம் பஷ்ய மாம் நித்யம் கிஞ்ச தனோபலப்த்யனுகுண வியாபாரः ஏவ அஸ்மி ரே ஸ்வைரம் ஜல்ப முஹு நிகார விஷயாः பிராகேவ தே பிராக் ஏவ தே அமி குணாஹ. இந்த ஸ்லோகத்திலையும் தன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கிறான். சீதை அதுக்கு பதில் கொடுக்கிறான். என்ன சொல்றான் ராவணன் அப்படின்னு கேட்டா, 2வது பாதத்துல சீதையை கூப்பிடக்கூடியதான பதம் சீதே, அதை முதல்ல எடுத்துக்கணும். சீதே, சீதையே, நான் எப்பேற்பட்ட ஆளா இருக்கேன்னு சொன்னா, ஈதித்யங் நிஜபந்து பௌர பரிஷத் தோஷ்டுயமான. ஈத்தின்னு சொன்னா பாதா. ஈதித்யங், இவனை அண்டி இருக்கிறதுனால இவனுடைய பந்துக்களோ அல்லது அந்த புறவாசிகளோ, இந்த 2 பேரும் இந்த கவலைகள் இல்லாம இருக்கா,
அதனாலேயே இவனை ரொம்ப எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துட்டே இருக்கான். ஏன்னா ஒரு ராஜாவை எப்போ புகழ முடியும்? ஒரு குடும்ப தலைவனை எப்போ புகழ முடியும்? அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவாளோ, அந்த நகரத்துல இருக்கக்கூடியவாளோ, அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அந்த ராஜாவை கொண்டாடுவா. இல்லைன்னு திட்டுவா. ஆனா இங்க எல்லாரும் என்ன பண்றான்? அடிக்கடி ஸ்துதி பண்ணிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாத அளவுக்கு ராஜ்யம் பண்றானா ராவணன். அதத்தான் என்ன சொல்றான்? ஈதி தியக். ஈத்தினா பாதான்னு சொன்னேன். தியக்குன்னா விடுதல்னு அர்த்தம். பாதையை விட்டவர்கள், கவலை அற்றவர்கள். அப்படி இருக்கக்கூடியதான நிஜ பந்து, நிஜன்னா ஸ்வசிய தன்னுடைய ராவனுடைய, பந்துன்னா அந்த பந்து ஜனங்கள். பௌர பரிஷத், பௌரான்னா புரே வசந்தி ஏ தே பௌராக. புறவாசிகள், வாசிகள்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, பரிஷத். பரிஷத்னா கூட்டம். இந்த பந்து வர்க்கத்தினுடைய கூட்டம், ஜனங்களுடைய கூட்டம். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ராவணனை புகழ்ந்தா அது ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. ஆனா கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியவா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றான்னா, தோஷ்டூயமானஹ புனః ஸ்தூயந்தே. மறுபடியும் மறுபடியும் இந்த ராவணனை புகழ்ந்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நான் வந்து நல்ல ஒரு ராஜாவாகவும் நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சாந்தாதங்க நிமித்த பூத சரிதா. சாந்த ஆதங்க, இப்பதான் நம்ம சாந்த பதத்துக்கு நாசம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்ப ஆதங்கம்னா என்னது? நமக்கு பயத்தை தரக்கூடியதான ஒரு செயல். அந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் சாந்தமான சில செயல்களை இவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பயத்தை தரக்கூடியதான செயல்கள் அனைத்தையும் விட்டு விட்டு, நிமித்தம்னா காரணம், ஆதங்க நிமித்தம். ஆதங்கம்னா ஒரு விஷயத்துல வரக்கூடிய பயம். அதற்கு நிமித்தமா இருக்க, காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள், சரித்தம், இது எல்லாத்தையும் விட்டு விட்டு இருக்கானா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கேன். கவலைங்கிறது எப்ப வரும்? நாம இன்னொருத்தருக்கு ஏதாவது புறத்தியாருக்கு தவறு பண்ணியிருந்தா நமக்கு அவங்க எதிராக தான் பண்ணுவாங்கன்னு பயந்துட்டே இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு செயலும் இல்லாம சாந்தனை விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். அஸ்மி அகம், இப்பேற்பட்ட என்னை பஷ்ய மாம், என்ன நீ ஒரு தடவை பாரு, உன்னுடைய அந்த பார்வையானது என் மேல விழட்டும். அது மட்டும் இல்லை, நித்தியம் கிஞ்ச அப்படின்னா மேலும், நித்தியம் எப்பொழுதும் நான் வந்து எந்த மாதிரியான செயல்களை செய்யறேன்னு சொன்னா, தனோபலப்தியனுகுண வியாபாரா. நான் ஒரு காரியம் செய்யறேன்னு சொன்னா அந்த காரியத்திலிருந்து எனக்கு செல்வம் வந்து சேரும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்யறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் செய்த அத்தனை காரியங்களும் லாபத்தை தரக்கூடியதா இருக்கு. ஒரு ராஜாக்கு இதெல்லாம் ஒரு குணங்கள் தானே. அதைத்தான் சொல்றான், தனோபலப்தி அனுகுண வியாபாரா. செல்வம் அடைவதற்குண்டான தகுந்ததான காரியம் எது உண்டோ அதை மட்டுமே செய்பவனாக இருக்கிறேன். இப்பேற்பட்ட என்னை மாம் பஷ்ய அப்படின்னு சொல்றான். இப்போ சீதை பதில் சொல்றா, ரே. நம்ம இந்த பதத்தை பார்த்திருக்கோம். எப்பொழுதாவது யாராவது நீச்சமான முறையில கூப்பிடணும்னு சொன்னா ரே அப்படின்னு கூப்பிடுறது. ஸ்வைரம் யதேச்சம்னு அர்த்தம். ஸ்வைரம்னா யதேச்சம், உன் இஷ்டப்படி ஜல்பா புலம்பின்றேரு நீ அப்படின்னா. அவன் வாக்கியத்துல சீதைக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லை. நீ பாட்டு புலம்பின்றே இரு. முகுகும், அதுவும் இல்ல, மறுபடியும் முகுன்னா மறுபடியும் மறுபடியும் புலம்பின்றே இரு. ஆனா உன்னுடைய இந்த குணங்கள் இருக்கே, எப்பேற்பட்ட குணங்கள்? நிகார விஷயாக குணாக. நிகாரஹான்னா திக்காரஹா. சில குணங்களை வச்சு இப்பேற்பட்ட ஒரு குணமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சமஸ்கிருதத்துல திக்காரம் சொல்லுவா. திக் அப்படின்னு அப்படின்னா நீச்சமான குணங்கள்னு அர்த்தம். இந்த நீச்சமான குணங்கள் இருக்கே, அந்த குணங்கள் உன்னுடைய உன்னுடைய அமீ குணாக. இந்த குணங்கள், இந்த குணங்கள்னா எந்த குணங்கள்? இப்போ மாற்றான் மனைவியை கொண்டு வந்து தன்னுடைய இடத்தை வச்சிருக்கான் இல்லையா? இதெல்லாம் வந்து தவறான குணங்கள். இப்பேற்பட்ட இந்த குணங்கள் அமீ குணாக, இந்த குணங்கள் உன்னுடைய அமீ குணாக, இந்த தவறான குணங்கள். பிராகேவ நிகராக விஷயாக, நிகார விஷயா. முன்னாடியே எனக்கு தெரியும் இதெல்லாம் அந்த திக்காரத்துக்கு உண்டான குணங்கள், தவறான குணங்கள், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சீதை சொல்ற. இது மேலோட்டமான அர்த்தம்.
இதனுடைய உள்ளர்த்தம் என்னது? நிகார விஷயாக, பிராகேவ நிகார விஷயாக. நீ உன்னை புகழ்வதற்காக எத்தகைய சொற்களை உபயோகித்தாயோ விசேஷணமாக, அட்ஜெக்டிவாக, அந்த சொற்களுக்கு பிராகேவ முன்பாக நிகாரஹா யோஜனீயா, நீ என்கின்ற எழுத்தை சேர்த்து வைத்து சொல்ல வேண்டும். முன்னாடி நம்ம படிச்ச ஸ்லோகத்துல இருந்தது சாவிதாட்சரம், ஒரு எழுத்தை நீக்கி படிச்சோம். இப்போ சொல்லியிருக்கிறது அதிதத்தாட்சரம், ஒரு எழுத்து கொடுத்து இதை சேர்த்துக்கோன்னு சொல்றது. எந்த எழுத்து? நீ அப்படிங்கிற நிகார, நீ என்கின்ற எழுத்தை பிராகேவ முன்பாக, எதற்கு முன்பாக? உன்னை நீ பெருமையா சொல்றதுக்கு எந்த சொற்கள் எல்லாம் உபயோகித்தாயோ அந்த பதங்களுக்கு முன்பாக சேர்த்து கொள்ள வேண்டியது. அப்படி சேர்த்தா என்ன ஆயிடும்? ஈதித்யங்க இருக்கு இல்லையா, நீ சேர்த்தா நீ பிளஸ் இ, சவரண தீர்க்க சந்தி வரும், வந்தா நீ அப்படின்னு ஆயிடும். இ பிளஸ் இ சேர்த்தா என்ன ஆயிடும்? ஈ அப்படின்னு ஆயிடும் இல்லையா? இப்போ ஈ இருக்கு, அதுக்கு நீ சேர்க்க போறோம். சேர்த்தா நீதித்யங் நிஜபந்து பௌர பரேஷ தோஷ்டூயமான அப்படின்னு பதம் கிடைக்கும். ரெண்டாவது சாந்த ஆதங்க நிமித்த பூத சரிதகான் இருக்கு, அதுல நீ சேர்த்தால் நிஷாந்த ஆதங்க நிமித்த பூத சரிதகான்னு பதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மூணாவது பாதத்துல தனோபலப்தியனுகுண வியாபாரஹான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீ சேர்த்தா நிதனோபலப்தியனுகுண வியாபாரஹான்னு பதம் கிடைக்கும். இந்த பதங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்க போறோம், ரொம்ப சுலபமா பார்த்துட்டு போறோம். ஆனா இந்த பதங்களை சமஸ்கிருதம் படிச்சு நாம அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுமே, கண்டிப்பா அதை ரசிக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. சுயமாவே முதல் தடவை படிக்கும் பொழுதும் கூட நமக்கு அந்த எந்த இடத்துல இவர் எந்த எழுத்து மாத்த போறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தோணும் பொழுது எங்கேன்னு தேடி தேடி பார்க்கும்போது ஒரு ஒரு இடத்துல இங்கதான் இருக்கும்னு நம்ம நினைச்சுட்டு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்லோகங்களை மறுபடியும் பார்த்து இதுதான் சரியா கண்டுபிடிச்சோன்னு ஒரு ரொம்ப சந்தோஷம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்க. நாம இத வியாக்கியானமோ அதெல்லாம் இல்லாத இந்த ஸ்லோகத்தை மட்டும் வச்சுண்டு இதுல எங்க அவர் ட்விஸ்ட் பண்ண போறார், ஒரு எழுத்தை எடுக்க போறாரா வைக்க போறாரா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையே மறுபடியும் படிச்சு படிச்சு பார்த்து நாம அதை கண்டுபிடிச்சு இதுதான் சரின்னு தெரிஞ்சுட்டா நமக்கே ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டம். அப்படி எழுதியிருக்கார். நம்ம அதை தனியா உட்காந்து ரசிச்சாதான் தெரியும். இந்த சமஸ்கிருதத்தை நாமளா படிச்சுண்டு, இல்லைன்னா இப்போ தமிழ்ல நம்ம அர்த்தம் சொல்றோம், ஒரு ராமாயணம் சொன்னா உபன்யாசம் சொன்னா கேட்குற மாதிரி இருக்கும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஸ்வயமா மொழி தெரிஞ்சு நாம அதுல ஸ்வயமா ஒரு உழைப்பு கொடுத்து அந்த எழுத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதை அனுபவிக்கணும். இப்போ இந்த பதங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். நீதித்யங் நிஜபந்து பௌர பரிஷத் தோஷ்டுயமானஹா அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்? இந்த பந்துக்களோ இல்ல அந்த புற நிவாசிகளோ இந்த ராவணனை மறுபடியும் ஸ்தோத்திரம் செய்யறா, ஸ்துதி பண்றான்னு சொன்னோம் இல்லையா. எந்த மாதிரியான பந்துக்கள்? நீதித்யங், அதாவது முன்னாடி நம்ம ஈதித்யங்னு சொன்னோம். ஈத்தின்னா பாதா, இந்த ராவனுடைய ஆட்சியில எந்த ஒரு குறையும் இல்லாத கவலைகளை விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சது. ஆனா இப்போ நீதித்யன், நீதியை விட்டவர்கள். ஏன்னா ராவணன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், இந்த தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னா மக்களோ பந்துக்களோ என்ன பண்ணணும்? நீ பண்றது தப்பு, இப்படி பண்ணாதேன்னு புத்திமதி சொல்லணும், ஹிதைஷியா இருக்கணும். அதுதானே பந்துக்கள். தவறு பண்ணும் பொழுது நல் வழியில இப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்காதானே பந்துன்னு சொன்னாலே அதுதான் அர்த்தம். நம்முடைய நலனை விரும்புபவர்கள். புறவாசிகளும் அப்படித்தான். ஆனா அவங்க இப்ப என்ன பண்றாங்க? ராவணன் சொன்னா இல்லையா, என்ன எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி புகழ்றான்னு சொன்னா அவங்க எல்லாம் யாரு? நீதியை விட்டவர்கள். ராவணன் பண்ண காரியங்களை பார்த்து திட்டணும், நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லணும். அதை பண்ணாத இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் புகழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றான். அப்ப அவங்க எல்லாம் யாரு? நீதியை விட்டவர்கள். அப்பேற்பட்ட அவர்களால் நீ துதிக்கப்படுகிறாய் அப்படின்னு சொன்னா இது என்ன பெருமையா, இகழ்வு தானே அப்படிங்கிறத சீத்தை அந்த ராவனுக்கு புரியும்படி சொல்றான். நீதித்யங் நிஜபந்து பௌர பரிஷ தோஷ்டுயமானா. இரண்டாவது பதம் நிஷாந்தாதங்க நிமித்த பூத சரிதா.
நிஷாந்தா அப்படின்னா அந்த அந்தப்புறம்னு பேரு. பழைய காலத்து அந்தப்புறம் இல்லையா, அங்க இருக்கக்கூடியவாளுக்கு ஆதங்கம், ஆதங்கன பயம், இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடியதான காரியங்களை செய்பவன். முன்னாடி என்ன அர்த்தம் வந்தது, இந்த ஆதங்கங்கள்லாம் வரவே வராதபடி காரியங்கள் செய்பவன், நல்ல காரியங்கள் மட்டும் செய்பவன் அப்படின்னு தன்னை சொல்லிட்டான். ஆனா இப்ப என்ன அடுத்து, நிஷாந்த, நிஷாந்த ஆதங்க நிமித்த பூத சரிதா, அந்த புறத்துல இருக்கக்கூடியதான பட்ட மகிஷிகள் அவர்களுக்கெல்லாம் பயத்தை தரக்கூடியதான காரியங்களை செய்பவன் நான். ஏன் அவங்களுக்கு பயம்? இப்ப பாருங்க, மந்தோதரின்னு பேரு, ராவனுடைய மனைவி பேர். இவன் பண்ணது பரதாராபகரணம், மாற்றான் மனைவியை கடத்தி வந்து வச்சிருக்கான். இது ஒரு தப்பு. இதனால வரக்கூடிய இதனாலேயே அவங்களுக்கு ஒரு பயம் உண்டு. நம் கணவர் தவறான வழியில போயிட்டு இருக்காரு, இது பாப செயல்கள் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு அந்த புறத்தில் இருக்கக்கூடியதான மந்தோதரி போன்றவர்களுக்கு. இன்னொன்னு, இதனுடைய விளைவு என்ன வரப்போறது? இப்போ ராவணன் வந்து ஒரு புத்தியில இச்சாவசத்தினால புத்தி வேலை செய்யாம இருக்கான். அவனுக்கு விளைவு என்னன்னு தெரியாது. அதனாலதானே விபீஷணன் சொல்லும் போதும் கூட கேட்டுக்கவே இல்லை. விபீஷணன் தான் உண்மையான பந்துவா இருந்தான். அதனால்தான் அவன் ராவணன் ஸ்தோத்திரம் பண்ணல, நீ பண்ற தப்புன்னு சொன்னான். நிஜ பந்து அவன் தான். முன்னாடி சொன்னான் இல்லையா, இந்த நகரவாசிகளோ சொந்தங்களோ எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்றா, என்ன புகழ்ந்துட்டு இருக்கான்னு, அவன் நிஜமானவா இல்லை. விபீஷணன் மட்டும்தான் நிஜமானவன். அதனாலதான் அவன் வந்து ஹிதத்தை சொன்னான், நீ பண்றது தப்பு அப்படின்னு. அதனாலதான் அங்க இருக்கவும் முடியல, வந்தாச்சு. அதை போலதான் மந்தோதரி போன்றவர்களுக்கும் பயம் இருக்கு. இவன் பண்ணது தப்பான காரியம், அதனுடைய விளைவு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. யாரு சொன்னாலும் புரிய மாட்டேங்க. ஹனுமார் சொல்லிட்டார், விபீஷணன் சொல்லிட்டார், சொல்ல வேண்டியவால சொல்லிட்டான். ஆனா அதை ஏத்துக்கூடியதான ஒரு பக்குவத்துல, ஒரு மனநிலையில ராவணன் இல்லை. இதனால என்ன பண்ணிட்டு இருக்கா, நிஷாந்தத்துல அந்த புறத்தில் இருக்கக்கூடியதான அந்த ராணிகள் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பயத்துக்கு நிமித்தமாக காரணமாக இருக்கக்கூடியது எது? இந்த ராவணனுடைய செயல்கள். அப்பேற்பட்ட செயல்களை கொண்டவன் ராவணன் நான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். நிஷாந்த ஆதங்க நிமித்த பூத சரிதா அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அடுத்தது தனோபலப்தி அனுகுண வியாபாரா அப்படின்னு இருந்தது. நான் எந்த காரியம் பண்ணாலும் அது செல்வம் என்கிட்ட வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு அனுகூலமான காரியத்தை தான் பண்ணுவேன்னு சொன்னான். ஆனா இப்ப என்ன அடுத்து, நிதனோபலப்தி அனுகுண வியாபார. நிதனம்னா மரணம். நான் என்ன மாதிரியான காரியங்களை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, மரணம் வர்றதுக்கு அனுகூலமான என்னென்ன காரியங்களோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? சீதாபகரணம். சரி, ஏதோ தெரியாத பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டு கொண்டு விட்டுடலாமோனும் அதுவும் இல்லை. யுத்தத்துக்கு வந்தாச்சு, யுத்தத்திலையும் ராவணன் வந்து மன்னிப்பு தரேன் உனக்கு ராமர் சொல்றார், நீ போயிடு மன்னிப்பு கொடுக்கறேன் அப்படின்னு. கேட்கல. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் கேட்கல. அப்ப இவன் பண்ற காரியங்கள் எல்லாம் எதுக்கு அனுகூலமா இருக்குன்னா, அந்த ராவணனுடைய மரணத்துக்கு அனுகூலமான காரியங்களை தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால நிதனோபலப்தி அனுகுண வியாபாரா அகமஸ்மி அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. இப்படியாக ராவணன் சொன்ன சொற்களையே மறுபடியும் அவனுடைய யதார்த்த நிலைய ராவணன் தன்னை பத்தி பொய்யா சொல்லிக்கிறான், அதிகப்படியா சொல்லிக்கிறான். ஆனா சீதை, நீங்க நல்லா கவனிக்கலாம், சீதை மறுபடியும் ஒரு எழுத்து மாத்தியோ இல்ல சேர்த்தோ கொடுக்கும் பொழுது அது யதார்த்தமா தான் இருக்கும். அதுதான் இந்த காவியத்தினுடைய ஒரு ரொம்ப ஒரு உயர்வான குணம். ராவணன் வந்து தன்னை பத்தி உயர்வா சொல்றதுக்கு எத்தனை பொய் சொல்றான். ஆனா சீதை ஒரு இடத்துலயும் கூட ராமரை பத்தி உயர்வா சொல்றதுக்காக பொய்ய சொல்லல, தன்னை பத்தி ஒரு பொய்ய சொல்லல, ராவணன் பத்தி கூட பொய்ய சொல்லல. நீ ஆமா நீ மகா பலசாலிதான், நீ பராக்கிரமிதான்னு சொல்லல. இருக்கிறபடிதான் சொல்லிட்டு இருக்கான். சீதை சொல்ற அத்தனையும் யதார்த்தம், யதார்த்தமான உண்மையை. இப்பயும் பாருங்க, பெண்கள் உன்னுடைய அந்த புறத்துல கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையோ, உன்னை ஸ்தோத்திரம் பண்றவாலாம் யாரு? உனக்கு நீதி சொல்றவா இல்லை, உனக்கு ஹிதம் பண்றவா இல்லை, நீ நல்லா முழிச்சுக்கோ. உன்னை புகழ்பவெல்லாம் யாரு? உன்னுடைய ஹிதத்தை விரும்பாதவா. ஹிதம் விரும்புறவன் தான் என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான், யதார்த்தத்தை சொல்லுவான், விபீஷணன் மாதிரி. இப்படி யதார்த்தத்தை தான் சொல்லிட்டே இருக்கா சீதா. இந்த காவியத்தினுடைய ஒரு உயர்வான குணமே அதுதான். சீதை சொல்றது எதுவுமே அதிகப்படியா கிடையாது. ராவணன் சொல்றது அத்தனையும் அதிகப்படி, சீதை சொல்றது அத்தனையும் யதார்த்தம். இப்படியாக ரொம்ப அழகா காவியத்தை அமைச்சிருக்க. மேற்கொண்ட ஸ்லோகங்கள் வருங்காலத்துல பார்க்கலாம்.